விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். என் பெயர் முத்துலட்சுமிங்க. காங்கியம்பாளையம் குடித்தெருவு. தண்ணி இல்லை. போர் 2 இருந்தது, 2 ஒன்று டை ஆயிடுச்சுங்க. ஒன்று இப்போ தண்ணி குறைஞ்சி போச்சு. அது பைப்பு இறக்கி பார்க்க சொல்லி நாங்கள் போய் எழுதி மனு கொடுத்தோம். அதை பார்க்கல. எங்களுக்கு ராரி தண்ணி கொண்டுட்டு வந்து விடுறாங்க. அது பத்த மாட்டேங்குது. வாரம் ஒரு 100 வீடாட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு வாட்டி ஒரு லோடு 10,000 லிட்டர் கொண்டாந்து விடுறாங்க. எங்களுக்கு அது பத்த மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க. நாங்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனு எழுதி கொடுத்தோம். எது பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு. நாங்கள் கர்மாவரம் கிராம பஞ்சாயத்து. எங்களுக்கு தண்ணி கஷ்டம். எங்கள் ஊர் காங்கியம்பாளையம். எங்களுக்கு தண்ணி கஷ்டங்க. 1.5 மாதமாகவே எங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டங்க. நாங்களும் பிடிஆக்கிட்டெல்லாம் தீர்மானம் எழுதி கொடுத்தாங்க. இப்போ கிராம சபையில் தண்ணி கஷ்டத்துக்கு நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோங்க. காலி குடத்தோடு வந்திருக்கிறோங்க. நேம் சசிகுமாருங்க. கருமாபுரம் பஞ்சாயத்து காங்கேயம்பாளையம் குடித்தெருங்கிற கிராமத்திலேருந்து வரோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதமாகவே தண்ணி பிரச்சனை இருக்குங்க. எங்களோட மெயின் சோர்ஸே பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குது. அந்த போர்ல இருந்து தான் எங்களுக்கு தண்ணி ஓவர்சீஸ் டேங்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா இடத்துக்கும். அந்த 2 போருமே இப்போது ட்ரை ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளங்கிறது ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அந்த போரோட இது என்ன கண்டிஷன் தெரியுங்க. அதுக்காக நாங்கள் பிடிஓட்ட ஒரு 1.5 மாதம் முன்னாடியே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி கொண்டுட்டு போய் பிடிஓட்ட கொடுத்தோம். அவர் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இன்னும் எந்த இதுவும் கிடையாதுங்க. இப்போ லாரி தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு இல்லை 10 நாள் அந்த மாதிரி இடையில தான் அந்த மாதிரி வருது. எங்களுக்கு அது ஒரு 70 வீடு இருக்கனால எங்களுக்கு அந்த தண்ணி பத்த மாட்டேங்குதுங்க. சப்போஸ் இப்போ ஆத்து தண்ணி லைன் இருந்தது அப்படின்னாவது அதை வச்சு எங்களால் கொஞ்சம் சமாளிக்க முடியும். அதுவும் எங்களுக்கு இந்த ஜியோ கேபிள் போடுறது, ரோடு போடுற இதில் எல்லாம் பறிச்சு அந்த பைப் எல்லாமே உடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஆத்து தண்ணிக்கான சோர்ஸும் கிடையாது. மெயின் எங்களுக்கு போர் தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு இப்போ இருக்குங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் வயசானவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு காட்டுக்கு தண்ணிக்கு போகிறோன்னா கூட எங்களுக்கே தண்ணி இல்லை, இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மெயினாக அந்த லாரி தண்ணி இருக்கிறனால தான் இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அதுவுமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை உடனே சரி செய்து கொடுக்கணுங்கிறது கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ அதுக்காக? இப்போ நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த பெட்டிஷன் கொடுத்துருக்கோங்க. அதுக்காக தான் நாங்கள் கேட்கறதுக்காக ஊர் பொதுமக்கள் இந்த பாதகையோடலாம் காலி குடம் கொண்டுட்டு கேட்டோங்க. அவங்க கலெக்டரேட்டுக்கு ஒரு எஸ்டிமேட் கொட்டேஷன் மாதிரி போட்டு ரிமூவ் பண்ணி இதாகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் என்னங்கிறது கேட்கறதுக்காக ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்களாமா. அவங்க அப்ரூவ் பண்ணினதுக்கு அப்புறம் 1 வீக்ல அப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கங்க. கிராம சபை கூட்டம் இன்னைக்கு நடக்குதுன்னு எங்களுக்கு அனௌன்ஸ் வந்தது. அதனால ஊர் பொதுமக்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா காலி குடம் ஏன்னா தண்ணி கிடையாதுங்க. காலி குடத்தை கொண்டுட்டு வச்சு நாங்க மீட்டிங்ல உட்காந்துருக்கோங்க. ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம். எதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நாங்க காலி குடத்தை வச்சு மக்கள்கிட்ட எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கோங்க.